குட் மார்னிங் டே 104. இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் டே. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புட்டு சுற்றுற ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ 5:30க்கெலாம் வந்து புட்டு சுற்றுறது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் குட்டீஸ்லாம் உட்கார வச்சு நலங்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தட்டில் புட்டு வடைலாம் வச்சு சுற்றுறது, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் எஸ்பெஷலி நலங்கு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அது ஏன்லாம் தெரியாது. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் போது அப்படியே மைல்டாக ஆரம்பிப்போம், முடிக்கும் போது நல்லா ஹாப்பனிங்காக அந்த ஈவெண்ட்டே மெமரபுளாக இருக்கிற மாதிரி வந்து முடிப்போம். அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்களே சும்மா கொரியோகிராஃபி பண்ணி டான்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் பொண்ணு, அந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பொண்ணு ரெடி ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் வீட்லேயே வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ பொண்ணோட ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட் ப்ளஸ் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஒரு சாரீ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. மேக்கப் அவ்வளோ சூப்பராக வந்து டர்ன் அவுட் ஆகிருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் நேற்று தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் வந்து புடவை மேலே வைக்கும் போது வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரேப் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நேற்று அவ்வளோ அலைஞ்சதுக்கு வந்து நல்ல பலன் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து மற்றதெல்லாம் அந்த ரிங் போடுறது, நலங்கு வைக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட்டிங் வந்து நடந்தது. கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எக்லெஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைக் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த சீரீஸ், இந்த vlog எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட்.